ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருக்கையில் எடுத்ததுங்க. அஜி கார்த்திகா அவங்க வீட்டில் வந்து கிடாவிட்டு, ஸோ வந்து அதுக்கும் வந்து போயிருக்கோம். இந்த வீடியோ வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஹாய், மகிழ் இன்னைக்கு பர்த்டே வரப்போகுதுங்க. ஸோ வந்து குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். பாப்பா வந்து நீ மட்டும் போயிட்டு வாமான்னு சொல்லிட்டா. மஞ்சள் கலரில் தான் வேணுமாம்மா, விளையல் பாசி எல்லாம் மஞ்சள் கலரில் வேணும்னா. ரித்வீனுக்கு வந்து ட்ராக் பேண்ட் வேணுமாம்மா, மிலிட்ரி கலரில் ட்ராக் பேண்ட் வேணுமாம்மா. ஸோ வந்து அது மட்டும் எடுத்துடுவாங்க. நாங்கள் வீட்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பாவோட ட்ரெஸ் சைஸ் மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். பாண்டியக்கா அங்கே வந்து வரேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த விளாகே நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி சண்டே, நான்வெஜ்ஜில் எதுவும் இல்லை. இன்றைக்கி நாங்கள் 6 மாதம் முடிஞ்ச கோயிலுக்கு, நாங்கள் குலசாமி கோயிலுக்கு இன்னும் போவே இல்லை. இன்றைக்கி தான் சரி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் பிள்ளைங்க அப்பா கூட வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். சரி, அங்கே கோயிலில் போயிட்டு பார்க்கலாம். கோயிலுக்கு பொருள் வாங்கிட்டு நிற்கிற தாத்தா கூப்பிட்டு வாங்க, நான் கடையில் இருக்கேன். மகிழினியை கூட ஒரு வகையாக வந்து சமாதானம் பண்ணிடலாங்க. ரித்வீனை சுத்தமாக பண்ணவே முடியலை. நானும் வந்து ட்ரெஸ் எடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க 2 பேர்த்த வச்சு நம்ம வந்து போய் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றனால தான் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, நானும் வரமா அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ வர மாதிரி இருந்தால் நான் ட்ரெஸ் எடுக்க போகல, பாப்பா பர்த்டேக்கு யாருமே ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே சரி வேணாம், நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்ட்டான். ஒரு வழியாக சமாதானம் பண்ணி பிள்ளைங்கள 2 பேர்த்தையுமே வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் வந்து பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டேங்க. பாண்டியக்கா வந்து சுதனுக்கு வந்து எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில் பிளான் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் வந்து பஸ் ஏறிட்டோம்ல, போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் வந்து போயிட்டுருக்கேன். மழை வேறு லைட்டாக வர மாதிரி இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் ட்ரெஸ் எடுக்க இப்போலாம் தனியாக போனதில்லை. லாஸ்ட் டைம் வந்து பொங்கலுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் அப்படியே வந்து தனியாக போயிட்டுருக்கேன். பிள்ளைங்க மணி இருக்க அன்றைக்கி போயிருக்கலாம். மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையெல்லாம் இப்போ இழக்குது. ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் பண்ணுறோம் அப்படின்றனால, இல்லை நீயே போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து கிளம்பிட்டேன். அவர் கூட போனால் கொஞ்சம் அவசரமாக பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் போனேன். அது இல்லாமல் போகையிலே சொல்லி விட்டுருந்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா. நானும் கடையே எல்லோ கலர் ட்ரெஸ் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில் இந்த லாங் ஃப்ராக் வந்து கிடச்சிருந்துச்சுங்க. அவள் கேட்ட மாதிரி எல்லோ கலராக. ரித்வீன்கிட்ட ஃபேண்ட்டு நிறைய இருக்குது, ஷர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சிக்கையோட தம்பிக்கு வந்து ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு நானும் வேகமாக வந்து எனக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. வீடியோ தான் கவர் பண்ண முடியல. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 3:30க்கு அப்படிங்கிற கடைக்கு வந்தேன். அடுத்த 5:30க்கு வந்து எனக்கு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து அப்படின்னா 8 o'clock தான் அடுத்த பஸ்ஸு. ஸோ வந்து அந்த இருந்த 2 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நானும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் சரியான மழை. ஸோ வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு பின்னாடி இருக்க கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பஸ் ஏறிட்டேன். சரியான மழை. எங்கள் ஊர் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ் வேறு வந்துருச்சு. அப்படியே வீட்டில் போய் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்ச கலரே வந்திருக்கா? உனக்கு பிடிச்ச கலர் என்ன? ஏய், ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? இங்க பாத்து சொல்லு. மகிழினிக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை உடனே போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி போட்டுட்டு ஃபோட்டோக்கெலாம் எடுத்துக்கிட்டு இருந்தா. இதுதான் பாப்பாவுக்காக நான் எடுத்திருக்க பர்த்டே ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு June 5th வந்து பர்த்டே. ஸோ வந்து அந்த அன்னைக்கு போடுறதுக்காக தான் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே 5 வயசு ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறவங்களுக்குள்ள வருஷங்களும் ஓடுது. பிள்ளைங்களும் வளர்ந்து நமக்கு மேலே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது உண்மையாக தான் போயிடுச்சு போல். ஊரில் வந்து சாமி சாட்டு அப்படின்றனால டெய்லி கும்மி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னனால அதையும் கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு வெளியே வரையில் ஏதோ கிளி சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலே தென்னை மரத்தில் ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து முட்டைலாம் வச்சு குஞ்சு பறிச்சிருந்துருக்கு. தெரியாமல் அந்த பெரிய குஞ்சு நகர்ந்து வெளியே போகையில் குட்டி குஞ்சு மேலேருந்து வந்து விழுந்துருச்சுங்க. அதில் ஒன்று மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து வச்சு தண்ணியெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸ்கூலே எங்கேயும் போகலையே.
ஆ ராஜியத்தை வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். உனக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? எங்க பாப்பா ரெடியா இருக்க? இங்க வா, இங்க வா. கிளம்பிட்டோம். ராஜியத்தை வீட்டுக்கா இல்ல சாமி கும்பிடுக்கா? சாமி கும்பிட கிளம்பிட்டோங்க. போன வருஷம் போன கும்பிடெல்லாம் வந்து நம்ம முத நாள் நைட்டே அங்கே போய் இருந்து சாமி கும்பிட்டோம். நேற்று ரித்வீனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் அதை வந்து குட்டியை வந்து ஒரு மினி விளாக் மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் அதை சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்றத. எதிர்பார்க்கவே இல்லை, ஏதாச்சும் பிரச்சனைலாம் வந்திருக்கணும்னு சொல்லிலாம் பயந்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, அதனால் வந்து காலையில் வெள்ளனாவும் போயிருக்கணும். மணி வந்தது லேட்டு. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கிளம்பி மதியத்துக்கு போகிறோம். போய் பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு காலையிலே தீச்சட்டிலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. கறி சோறுத்துன்றது போகிறோமாம்மா. நீங்கள் தின்னுவீங்க பாப்பா? ஏன் பாப்பா ரேடியோ மாதிரி வச்சுருக்கீன்னு சொல்லி கேட்டதுக்கு வேகமாக கண்ணாடியில் ஏறி பார்க்குற பாரு. நல்லா தான் இருக்குது தங்கம், வாங்க. அழகாக தான் அப்பா வந்தோன்னு வேலை பார்த்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டு வந்துடுறியா, கொடுத்துட்டு வந்துடுறியா? கார்த்திகா அப்பா தாத்தா கடை இருக்குல்ல, அது பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? கொடுத்துரும். அப்புறம் அவங்க கடைக்கு அவங்கவுங்க தான் வேலை பார்க்கணும். நீ தான் உன் கடைக்கு நீ தான் வேலை பார்க்கணும். கொடுத்துருந்துறியா? நீ அண்ணனும் சேர்ந்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட வேண்டியது இருந்துச்சுங்க. கையோடு வந்து போட்டுட்டு சிஓடியெல்லாம் புக் பண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அம்மா, நான், அத்தை, மணி, பிள்ளைங்க மட்டும்தான் போகிறோம். ஆக்சுவலாக வருஷம் காலையில் போயிடுவோம். இந்த வாட்டி தான் கொஞ்சம் லேட்டு. அப்பாவும் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ஒர்க்காக போயிட்டாரு. அதுக்கப்புறம் மணி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் வந்து லேட்டாக தான் கோயிலுக்கே வந்திருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து ராஜி, கார்த்திகா, தம்பி எல்லாருமே வந்து தீச்சட்டி எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க எல்லாருமே வந்து 2வது வருஷம். ஸோ வந்து அதை பார்க்க முடியல. சரி, வந்ததுக்கு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போனோம். அதான் எப்படி ஊத்தன்னு தெரியாது. இதை எடுத்துட்டு இதுக்குள்ள தண்ணி ஊற்றிக்கணும். வரேன். வா, வெளியே வா. மணின்னு இல்லை, வா. ஐயோ, வெக்க வந்துருச்சு. மணின்னு சொல்லு பாவம். இங்கே போடுறா, இல்லை இங்கே பாடுறா. இந்த அத்தை வீட்டில் தான் எடுத்து வச்சு இந்த வருஷம் வந்து கிடா வெட்டு விருந்து. காலையிலே ஆக்சுவலாக வந்து சமையல் ஒர்க்கெலாம் போயிருச்சு. நாங்களும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். உனக்கு ஃபோன் வேணுமா? என்ன கலர் ஃபோன் வேணும்? மஞ்சள் கலரா, ரோஸ் கலரா? ரோஸ் கலரா? சரி, நம்ம போய் ஃபோன் வாங்கிட்டு வரலாம். அத்தைகிட்ட வரவே மாட்டேங்கிற, கோவமா? ஒரு பச்சை கலர் தருவாங்க, வாயில் வைக்கக்கூடாது. ஃபோன் போதுமா? எங்கள் அமுத்து ஹலோ பேசு பாப்பா, ஹலோ பேசு. ஹலோ பேசு, நீ ஹலோ பேசி காட்டு. ஹலோ ஹலோ, நீ அமுத்து பாப்பா, அமுத்து. ஐயோ, கேக்குறா? வராங்களா? அவர் வராரா? போயிருக்கியா? அழுவியா? இங்க கேட்க அங்க பதில் வருது. அவன் பாரு, நீ என்னென்ன கேட்க விட்டு அப்பாட வராது, பயப்படு மாட்டு. அங்க ஜாலியா போறதுக்கு
அப்பப்போ ஒரு clip அனுப்புறேன். மாமா மாமா அது அங்க போற அது பிள்ளை. அங்க போற உடனே துப்பாக்கி பார்த்தோன்னே எனக்கு துப்பாக்கி வேணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி வா பாப்பா போய் துப்பாக்கி ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டேன்னா அத்தை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னனால வந்து ஓரியாண்டுக்கிட்டு இருக்கா. அவன் தரமாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் வாடி தாங்கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் தண்ணியை ஊற்றி அடிக்கிறதுல தான் குறியாக விளாண்டுக்கிட்டு இருந்தான். விளாடுற மட்டும் ஊற்ற போகிறாங்க. அதுக்கு இவன் மேல நீ இது மேல வேண்டாம். சரி நம்ம போயிட்டு வரேன். நாளைக்கு தாண்டா மஞ்சள் தண்ணி, நாளைக்கு வாங்கடா எல்லாம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கார்த்தியா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே வந்து முடிஞ்சால் வரோம் அப்படின்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட புக்ஸ்க்கெல்லாம் வந்து நேம் எழுதி கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பேகு புக்ஸ் இதெல்லாமே எடுத்து வைக்காமல் இருந்தேன். சரி ஈவினிங்க்கு மேலே ஃப்ரீயாக இருந்தேன், கையோட வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சு எல்லாம் நேமில் எழுத போகிறேன். லஞ்ச் பேக் வாங்கினவங்க 2 பேத்துக்கு ஒரே மாதிரி வாங்கினாங்க. இது யாரோட பேக்குன்னு எனக்கு தெரியாது, தயவுசெய்து நீங்களே ஓரியாடாமல் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ஒரு ரஃப் நோட் அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு விட சொல்லியிருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவன் புக்கில் மட்டும் எடுத்தோன்னு ஃபஸ்ட் எழுதி கொடுக்குறேன், எனக்கு எழுதியே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு ஒருத்தி கோவம் வந்துருச்சுங்க. அண்ணா பெரிய பையனில் பாப்பா அப்படின்னா, பெரிய பையனை எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கு தான் ஃபஸ்ட் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வா தங்க உனக்கும் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புக்கையும் எல்லாம் எடுத்து வச்சு எழுதிட்டு இருந்தேன். நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூலு. தூரி தூரி தொங்காக்கா போட்டுட்டு இருக்கீங்களா? எங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கையோட நைட் டின்னருக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மணி, சின்னத்தை, அத்தை, அம்மா எல்லாம் வெளியே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.